மெத்தட் ஆஃப் காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம். இப்போ செகண்ட் மெத்தட் பாருங்க, ஃபேக்டரைசேஷன் பை ரீக்ரூப்பிங் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் மெத்தடில் எது காமனாக இருக்கோ அது மட்டும் எடுப்போம். இதில் வந்து காமனாக இருக்காது, நம்ம வந்து என்ன பண்ணணும், ரீக்ரூப் பண்ணி நம்மளே வந்து காமன் ஃபேக்டரை எடுக்கணும். அந்த மாதிரி வரும். நம்ம எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க, 2xy + 2y + 3x + 3. இதில் எப்படி காமனாக எடுக்கலாம்னு பாருங்கள். இப்போ வந்து இதில் 4 டேர்ம்ஸ் இருக்குது, 2xy 2y 3x 3ன்னு 4 டேர்ம்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 4க்கும் காமனாக வந்து நமக்கு இல்லை, எதுவுமே இல்லை, இப்படி தானே. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ரீக்ரூப் பண்ணிக்கலாம். அதாவது குரூப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் குரூப் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டையும் குரூப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் குரூப் பண்ணிங்கன்னா என்ன இருக்குது, 2y காமனாக இருக்குது, அதை வெளில எடுத்துட்டோம். அப்போ என்னது, எக்ஸ் இருக்குது +1 ப்ளஸ் இங்கே பாருங்கள், இது ரெண்டுலேயும் 3x + 3ல் 3 காமனாக இருக்குது. நம்ம வந்து சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணணும். உங்களுக்கு எந்த 2 டேர்ம் எடுத்தால் கரெக்டாக வரும் அப்படிங்கிறத. இது ரெண்டுலேயும் 2y காமன் எடுத்தால் x + 1 வருது. இதே x + 1 வர மாதிரி நம்ம அடுத்த இதுலேயும் சூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த x + 1ஐயும் நம்ம காமனாக எடுக்க முடியும். அதனால நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். +3 × x + 1. இப்போது இங்கே ரெண்டுலேயுமே x + 1 காமனாக இருக்குது. அப்போ இந்த x + 1 காமனாக எடுத்துடலாம். அப்போ என்ன வரும், இங்கே 2y இருக்குது, இங்கே +3 இருக்குது. இப்போ இதை மறுபடியும் என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா, முடியாது. இதுவே வந்து என்னது தான், ஃபேக்டரைஸில் தான் இருக்குது, உங்களுக்கு ஸ்மாலாக தான் இருக்குது. இதை மறுபடியும் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, ஒரே டேர்மாக தான் இருக்குது. இப்படி ஒரே டேர்ம் வரந்தானே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். 2 டேர்ம்ஸ் இருந்தால் அதை மறுபடியும் ஃபேக்டரைஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். சிம்பிளாக வரந்தானே நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3 பார்க்கலாம். ஃபேக்டரைஸ் 6xy - 4y + 6 - 9x. சொல்யூஷன். இது இப்போ இந்த செகண்ட் மெத்தட்லாம் செய்ய போகிறோம், ஃபேக்டரைசேஷன் பை ரீக்ரூப்பிங் டேர்ம்ஸ். ஏன்னா 4 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 4 டேர்ம்ஸில் நம்ம வந்து எந்த டேர்ம்லலாம் காமனாக இருக்கோ அந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். 6xy - 4y + 6 - 9x. இதில் இப்போ இந்த 6xyயும் 4yயும் வெளில எடுத்திங்கன்னா நம்ம காமனாக பார்த்தீங்கன்னா என்ன வரும், 2y இருக்கும். 2yனா x + 2ன்னு வரும். இங்கே வந்து எடுத்திங்கன்னா என்ன வரும், இங்கே நம்பர்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு இதில் தான் எக்ஸ் டேர்ம் இருக்குது. இப்போ என்ன வரும், 3யை வெளில எடுக்கலாம். 3 எடுத்திங்கன்னா 2 - 3xன்னு வரும். ஆனால் ரெண்டுமே இல்லை, அந்த காமன் இது வரல நமக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ரீக்ரூப் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டேர்மையும் ரீக்ரூப் பண்ணிக்கலாம், இது ரெண்டையும் பண்ணிக்கலாம். அப்படி எடுத்து பார்க்கலாம். இப்போது 6xy - 9x - 4y + 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இங்கே எக்ஸு காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது. இப்போ 3xை வெளில எடுத்தோன்னா என்ன வரும், 2y - 3. இங்கே -4y + 6ன்னு இருக்குது. இதுக்கு நமக்கு என்ன வேணும், 2y தான் வேணும். 2y - 3ன்னு வேணும். அதனால் மைனஸையும் நம்ம காமனாக வெளில எடுத்துடலாம். -4க்கும் 6க்கும் காமன் ஃபேக்டர் என்னது, 2. இப்போ என்ன வரும், 2y. இங்கே ஆல்ரெடி நம்ம மைனஸை வெளில எடுத்துட்டோம், இங்கே ப்ளஸ் இருக்குது. அதாவது மைனஸ் தான் என்னது, ப்ளஸ்ஸு. ஒரு மைனஸ் நம்ம வெளில எடுத்துட்டோம். அப்போ என்னது, இன்னொரு மைனஸ் இருக்குது. -6க்கு வந்து 2வை வெளில எடுத்தோன்னா என்ன வரும், 3. இந்த ரெண்டு டைம்லையும் 2y - 3 காமனாக இருக்குது. அப்போ 2y - 3யை வெளில எடுத்துடலாம். அப்போ என்ன இருக்கும், 3x இருக்குது, 3x - 2. இப்படி நம்ம தான் என்ன பண்ணணும், எந்த ரெண்டு டூ டேர்ம்ஸ் எடுத்தால் குரூப் பண்ண முடியும், ஃபேக்டரைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் என்ன பண்ணணும், ரெண்டு இதாக எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும், காமன் ஃபேக்டர் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கணும். இதான் ஆன்சர். எக்ஸசைஸ் 14.1, பேஜ் நம்பர் 220. ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கிவன் டேர்ம்ஸ். 12x 36, 2y 22xy, 14pq 28p² q², 4th sum 2x 3x², 4, 5th sum 6abc 24ab² 12a²b, 6th 16x³ - 4x² 32x, 7th sum 10pq 20qr 30rp, 8th sum 3x² y³ 10x³ y², 6x² y² z. நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் எடுங்க, 12x, 36. நமக்கு இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸ் தான் இருக்காங்க. ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர்ஸ் அப்படி தான் கேட்டிருக்காங்க. இந்த கீழே வந்து ஒவ்வொரு சம்லேயும் 2 டேர்ம்ஸோ இல்லை 3 டேர்ம்ஸோ கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டேர்மில் உள்ள காமன் ஃபேக்டர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ 12x எடுத்துக்கோங்க.
12x வந்து நம்ம எப்படி ப்ரைம் ஃபேக்டர்ஸாக எழுதலாம்னு பார்க்கலாம். இந்த எல் மெத்தட் செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 12 வந்து எனது 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 டேபிளில் போகல. அப்போ என்னது 6 2 சார் 12. மறுபடியும் 2ஆல் போட்டோம்னா 3 2 சார் 6. இப்போ என்னது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ். அது மாதிரி 36 எடுத்துக்கோங்க. 2 டேபிளில் போட்டோன்னா என்னது 18. 1 2 சார் 2, கேரி 1 இருக்குது, அப்புறம் 16. அப்போ 8 2 சார் 16. மறுபடியும் 2ஆல் போட்டோன்னா 9. 9 2 சார் 18. மறுபடியும் என்னது 3 டேபிளில் தான் போகும். இப்போ 3 3 சார் 9. இப்போ என்னது 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 3. இதில் காமன் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2. இப்போது ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் 2. இங்கேயும் 2, இங்கேயும் 2. ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் 2 இருக்குது. இங்கே 3, இங்கே 3. இங்கே எக்ஸ் இங்கே மட்டும் தான் இருக்குது, இங்கே இல்லை. இங்கே 3 ஒன்று இருக்குது, இங்கே இன்னொரு 3 இல்லை. ரெண்டுக்கும் பொதுவாக உள்ள ஃபேக்டர்ஸை எடுத்து எழுதணும். இப்போ காமன் ஃபேக்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 2 2 சார் 4, 4 3 சார் 12. செகண்ட் சம் 2y, 22xy. இப்போ 2y எடுத்துக்கோங்க. 2y எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு y. 22xy எப்படி எழுதலாம்? இப்போ 22வை 2 டேபிளில் போடுங்க. 1 2 is 2, 1 2 is 2. இப்போ 11. இப்போ 2 இன்ட்டு 11 தான். 2 இன்ட்டு 11 இன்ட்டு எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இன்ட்டு ஒய். இதில் காமன் ஃபேக்டர்ஸ் என்னது? இங்கே 2, இங்கே ஒய். இந்த ஒய்யும் இந்த ஒய்யும். இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஒய். இப்போ என்னது 2y. 14 pq, 28 p square q square. 14 pq எடுத்துக்கோங்க. இப்போ 14 2 டேபிளில் போட்டோம்னா 7. 7 2 சார் 14. அப்போ இதில் என்ன ஃபேக்டர்ஸ்? 2 இன்ட்டு 7 இன்ட்டு p இன்ட்டு q. நெக்ஸ்ட்டு 28 p ஸ்கொயர் q ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. 28 எப்படி போடலாம்? 2 டேபிளில் போடுங்க. 1 2 is 2, 4 2 சார் 8. மறுபடி 2 போட்டோன்னா 7 2 சார் 14. இப்போ 2 இன்ட்டு 7 இன்ட்டு பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? p இன்ட்டு p, q ஸ்கொயரை q இன்ட்டு q. இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக உள்ளது 2. அது மாதிரி இங்கே 7 p, இங்கே ஒரு q. இப்போ காமன் ஃபேக்டர்ஸ் 2 2க்கு ஒரு 2 எடுத்துக்கலாம். இன்ட்டு 2 7க்கு ஒரு 7 p இன்ட்டு q. 2 7s are 14. 14 pq. 14 pq தான் காமன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் 2x, 3x ஸ்கொயர், 4. இப்போ 2x எடுத்துக்கோங்க. 2x எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு எக்ஸ். 3x ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 3 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். 4 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 2. இந்த 3 டேர்ம்ஸ் இருக்குது. இந்த 3 டேர்ம்ஸுக்குமே நம்ம காமன் ஃபேக்டரை எடுக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2. இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து என்னதில்லை? 2 வந்து காமனாக இல்லை. இந்த மாதிரி எக்ஸ் எடுத்துட்டோம்னா எக்ஸ் இது ரெண்டுக்கும் காமனாக இருக்குது, இங்கே காமனாக இல்லை. அப்போது இது எல்லாத்துக்குமே, எல்லா நம்பர்ஸ்க்குமே நான் எல்லா டேர்ம்ஸ்க்குமே நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே 1 வந்து காமனாக இருக்கும்னு நம்ம பார்த்தோம். அப்படி தானே ஸ்டார்டிங்கில். அதனால் என்னது? எல்லாத்துக்கும் 3 இதுக்குமே, இந்த 3 டேர்ம்ஸ்க்குமே காமன் ஃபேக்டர் வந்து 1. ஃபிஃப்த்து சம் பாருங்கள். 6abc 24ab ஸ்கொயர் 12a ஸ்கொயர் b கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஹோம்ஒர்க்காக செஞ்சு பாருங்கள். அது மாதிரி 6th சம்மும் ஹோம்ஒர்க்கு. 7th சம் 10pq 20qr 30pr. இதில் 10pq எடுத்துக்கலாம். 10 எடுத்திங்கன்னா அந்த 2 டேபிளில் போட்டால் 5. 5 2 சார் அப்போ 2 இன்ட்டு 5 இன்ட்டு p இன்ட்டு q. இது ஒவ்வொரு டைமும் எழுதி செய்யணும்னு அவசியம் இல்லை. நான் உங்களுக்கு புரியதுக்காக செய்கிறேன். உங்களுக்கு 2 5 சார் 10ன்னு தெரியும். நீங்கள் டேரெக்டாக கூட எழுதிடலாம். 20qr ஈக்குவல் டு 20 எடுத்துக்கோங்க. 2 டேபிளில் போட்டோன்னா 1 2 is 2 0. மறுபடியும் 2 போட்டோன்னா 5 2 சார் 10. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு q இன்ட்டு r. நெக்ஸ்ட்டு 30pr. 30 எடுத்துக்கோங்க. 2 டேபிள் போட்டோன்னா 1 2 is 2
ரிமைனிங் 1 இருக்குது. 10 5 2s are 10. மறுபடி 3 டேபிளில் தான் போகும். 3 டேபிளில் போட்டோம்னா 5 3s are 15. 2 into 3 into 5 into P into R. இதில் காமன் ஃபேக்டர்ஸ் என்னதெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே 2 இருக்குது இப்படி தானே. 3க்கும் காமனாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே 3 டேர்ம்ஸ் தான் நமக்கு காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். 3க்கும் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். 2 இருக்குது. 5ம் 3க்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு P இல்லை, Qவும் இல்லை, R இங்கே 2 இருக்குது, இங்கே இல்லை. இப்போ என்னது 2 into 5. 2 into 5 equal to 10. 10 தான் இங்கே காமன் ஃபேக்டர். 8th sum 3x square y cube 10x cube y square 6x square y square z. இப்போ 3x squared y cube எடுத்துக்கலாம். 3 into x square எப்படி எழுதலாம். x into x into y cube எப்படி எழுதலாம். y into y into y. மாதிரி 10 எடுத்துக்கோங்க. 10x cube y square 10 வந்து என்னது 2 5s are 10. அப்போ 2 into 5 into x cube னா x 3 times x into x into x into y square y into y. மாதிரி 6x square y square z. 6 எப்படி எழுதலாம். 2 3s are 6. அப்போ 2 into 3 into x square na x into x into y square na y into y into z. இதில் எதெல்லாம் காமன் ஃபேக்டர்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். 3 இருக்கா. 3 இங்கே இல்லை. எக்ஸு 2 வந்து இங்கே 2 தான் இருக்குது, இங்கே இல்லை. எக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் 3க்கும் காமனாக இருக்குது. இந்த எக்ஸும் 3க்கும் காமனாக இருக்குது. ஒய்க்கும் 3க்கும் காமனாக இருக்குது. இன்னொரு ஒய்யும் காமனாக இருக்குது. இசட் காமனாக இருக்கா. இல்லை. இந்த ஒய்யும் காமனாக இல்லை. இங்கேயும் 2 எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இல்லை. இப்போ இவ்வளோ தான் காமன் ஃபேக்டர்ஸ். நம்பர்ஸ் எதுவுமே காமனாக இல்லை. இப்போ என்னெல்லாம் காமனாக இருக்கப்போ எக்ஸு இன்ட்டு எக்ஸு இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய். இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். இது ஆன்சர். Thanks for watching.